ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர தேய்பிறை பஞ்சமி. இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பணம் ஈர்க்கும் பொருட்களை எரித்து நிலைவாசலில் தூவிவிட்டால் குபேர சம்பத்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதற்காக இந்த பரிகாரம் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம உழைப்போம், அந்த பணம் சம்பாதிப்போம். ஆனால் அந்த வீட்டில் அந்த பணம் தங்கவே தங்காது. அந்த பண கஷ்டம் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும். அல்லது நம்ம கையில் பணம் வந்தாலே அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடும். நம்ம நினைப்பதற்கு அதை செய்யவே முடியாது. இந்த இந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் முறைப்படி நீங்கள் செய்து இந்த பரிகாரத்தையும் இது மாதிரி செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அந்த பணத்தை வசீகரித்து இந்த பொருட்கள் உங்களிடம் கொண்டு சேர்க்கும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மாத தேய்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 29ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்குமே இருக்கின்றது. முழுவதுமாக அந்த வியாழக்கிழமை பஞ்சமி திதி இருக்கின்றது. இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த மாலையும் செய்யலாம். வியாழக்கிழமை அல்லது காலை அந்த வியாழக்கிழமை இரவு வரைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த பணத்தடையை நீக்குவதற்காக நம்ம செய்வோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பணம் வருவதற்கு சேருவதற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான நெகட்டிவிட்டி அனைத்துமே நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. எங்கிருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை ஈர்த்து கொண்டு உங்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி, குபேர தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டில் போது இதை செய்யும் பொழுது இன்னுமே 100 மடங்கு பலன் அதிகமாக இருக்கும். இப்போது அதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நல்ல ஏலக்காய், நல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஏலக்காய், வெடிக்காத ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் ஒரு 2, 3 பீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சாதாரண கற்பூரம் கூட எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பும் ஒரு 5, 8 அந்த வரிசையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இது எவ்வளவு உங்கள் வீட்டுக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த அளவு தான் போடணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனை அறை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம காண்பித்து அந்த தடையை போக்க போகின்றோம். அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த ஒரு அகல் விளக்கில் நீங்கள் ஒரு பிளேட்லேயோ அல்லது இந்த தூபக்கால்லையோ வச்சு இந்த கிராம்பு ஃபஸ்ட்டு ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தோடு நீங்கள் அந்த சாதா கற்பூரத்தையும் போட்டு நீங்கள் அதை ஏற்றி விடுங்கள். அதை நன்றாக தீபம் மாதிரி எரியும். எல்லா பொருட்களும் எரியும் பொழுது அதை பூஜை அறையிலிருந்து நீங்கள் இதை செய்து ஆரம்பிக்க வேண்டும். பூஜை அறையில் நன்றாக காண்பித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும், முக்கியமாக பணம் வைக்கும் இடத்தை நன்றாக பீரோவை திறந்து அந்த லாக்கர், பணம் வைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இதை காட்டுங்கள். இதை எல்லா அறையிலையுமே ஒரு இடமில்லாமல் சமையலறை, நீங்கள் அந்த பெட்ரூமு, மற்ற எல்லா இடத்துலையுமே காண்பித்து வெளியில் நிலைவாசலில் நன்றாக காண்பியுங்கள். வெளிவாசல், பின்வாசல் அனைத்து இடத்திலையுமே இதை காட்டுங்கள். அந்த அளவுக்கு அதில் தேவையான போது அது எரிந்து முடியும் பொழுது மேலும் அந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அந்த சாதா கற்பூரம் அனைத்தையும் போட்டு அதை எரிந்து கொண்டே நீங்கள் எல்லா இடத்துலையும் காண்பிக்கணும். இந்த மாதிரி காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பணத்தடை, அந்த பணம் வருவதற்கு உண்டான அனைத்து தடங்கல்களும் நீங்கும். அந்த தீய ஒரு சக்தியோ அல்லது அந்த கண் திருஷ்டியோ நெகட்டிவ் என்ன இருந்தாலும் அது போய்விடும். வாராகி அன்னையின் அருளால் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வாராகியை நன்றாக வேண்டிக் கொண்டு இதை செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் காட்டும் பொழுது இந்த பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து கொண்டே இதை எல்லா இடத்துலையுமே காட்டுங்க. அதே போல் வாராகி போற்றி, வாராகி தாயே துணை அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். வஜ்ர கோஷம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கொண்டே இந்த மந்திரத்தையும் சொல்லும் பொழுது இதை எல்லா இடத்துலையுமே காட்டி அது எரிந்து எல்லா இடத்துலையுமே காட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஏலக்காய் அதெல்லாம் வைக்க வேண்டாம்.
இப்போது அந்த துகள்கள் வந்து இருக்கும், அது எரிந்து முடிந்து அந்த துகள்கள்லாம் இருக்கும். அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் நிலைவாசல் படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கியமான நிலைவாசல், அந்த தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த தூளை வந்து 2 பக்கங்களும் போட்டு விட்டுருங்க. மிச்சம் இருந்தால் அதை நீரில் கரைத்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே தெளித்து விட்டுறலாம். இந்த மாதிரி அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துலையுமே அதை வந்து தெளித்து விடலாம், அல்லது கொஞ்சமாக அந்த இடத்துலையும் போட்டு விடலாம். இந்த பொருட்கள் இந்த மாதிரி செய்த பிறகு உங்களுக்கு தங்குத்தடை இல்லாமல் பணம் வந்து உங்களிடம் சேரும். இந்த பொருட்கள் உங்கள் பணத்தை வந்து வசீகரித்து உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அளவில்லாத செல்வம் வந்து உங்களுக்கு சேரத் தொடங்கும். இதை ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்குமே நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். வாராகியின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தீய சக்திகள், அந்த ஏவல் அல்லது தொழிலில் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அனைத்தையுமே வாராகி அன்னை களைத்தெறிந்து உங்களுக்கு அந்த பண வரவை பெருக்கி கொடுப்பாள், வருமானத்தை பெருக்கி கொடுப்பாள். இந்த பொருட்களும் சக்தி வாய்ந்த பொருட்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டிலையுமே எந்த விதமான நெகட்டிவோ, எந்த விதமான அந்த கண் திருஷ்டியோ, போட்டி பொறாமையோ அனைத்தும் வந்து வெளியேறிவிடும். உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும். இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். முயற்சி செய்து பாருங்கள். வாராகி அன்னையின் அருளால் உங்கள் வீட்டில் பணத்தடை அப்படின்றதே இருக்காது. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ். தேங்க்யூ.